7ல அனிகேத் வருமா, சனில அரோரா, சம்பரன் ரவிச்சந்திரன், 8ல வந்து ஹர்ஷ் துபே வருது. இதுக்கு மேல எப்படி இல்ல ஒரு டீம் வந்து இல்ல கார்த்திக் சர்மாலாம் வந்து சாட்ஸ்ல விளையாடுறாரு. சலீல் அரோரா அவங்களாம் வந்து ரீல்ஸ்ல விளையாடுறதுனால இப்ப டாப் 3 கொடுப்பாரு அவரு. ப்ரோ நீங்க வந்து கார்த்திக் சர்மாவோட ஸ்மார்ட்டோட ஸ்டாட்ஸும் போய் பாருங்க. சலீலரோட போய் ஸ்டாட்ஸ் பாருங்க. சலீலரோவுக்கு 100க்கு மேல ஆவரேஜ். எல்லா மேட்சுமே 70, 80, 100, 120ன்னு ஸ்மார்ட்ல அடிச்சுட்டு இருக்கிறாரு. அதாவது கார்த்திக் சர்மா ஒரு மேட்ச் கூட ஸ்மார்ட்ல ஆடினது அப்படியே வந்து அது யூடியூப்ல நீ தான் ஷார்ட்ஸ் சொன்ன வந்து வீடியோ பார்த்து அப்படியே ஐபிஎல்ங்கிறது எடுத்துருக்காங்க. பிரஷர்ன்னு. ப்ரோ இப்ப அந்த பிரஷர் ஐபிஎல்ல வந்து 14 கோடிக்கு எடுத்த பிளேயருக்கும் பேஸ் பிரைஸ்ல எடுத்த பிளேயரும் ஒண்ணா? சன்ரைஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்து ஹைப் பண்ணி எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீட்டா விலை பர்ஃபார்ம் ஏத்தி விட்டு பண்ணல, போயிட்டாங்க சன்ரைஸ். பர்ஃபார்ம் பண்ணல. இல்ல ப்ரோ ப்ரோ நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே ஆட மாட்டாங்க. இவங்களுக்கு போன வருஷம் அனிகேட் வர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அவரே உள்ள இருக்கிறாரு. நான் பேக்கப் இல்ல சொல்லிட்டு இருக்கிறேன்.